நல்ல நிலைமைக்கு வருவோம். நீனு ஆசைப்பட்டது மாதிரி ஒசந்து நிப்ப மாடனு. அதை நாங்க எல்லாரும் அண்ணாந்து பார்க்கணும். கவலைய விடு மாடனு. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு உன் புருஷனுக்கு. கான்பிடென்டா இருப்போம். வெற்றி நிச்சயம். என்ன அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஐயோ, நல்லாவே தூங்குனது மாதிரி தெரியலையே. படுத்தா தூக்கமும் வராது. என்ன பண்றது? இந்த மனுஷன் தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டு இவர்கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் நல்ல பேர் வாங்கினா என்ன? நேத்து நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி பண்ணி கூல் பண்ணிடலாம்ல. அதுக்கப்புறம் இவர் நம்மள ஷோரூமுக்கு வர சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். கிழவி கலர் கோலமாவும் வாங்கி வச்சிருக்கானே தெரியலையே. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு கலர் கோலத்தை போட்டு அசத்திடலாம். பொண்ணுங்க தான் காலையில எந்திரிக்கணும், வாச தெளிக்கணும், கோலம் போடணுங்கிற ரூல்ஸை எவன் தான் கண்டுபிடிச்சதோ தெரியல. நம்ம தான் டெய்லி ரொட்டீனா இதெல்லாம் பண்ணணுமா? இந்த ஆம்பளைங்க நல்லா 8-9 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு ஹாயா பிக்னிக் போறது மாதிரி போயிட்டு வருதுங்க. ஆனா நம்ம எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ச்சே, வீட்டு வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் போல் இருக்கு. பரவாயில்லையே, கிளவி நேத்து போட்ட கோலம் இன்னைக்கு அப்படியே அச்சு வரைஞ்சது மாதிரி அப்படியே இருக்கு. இந்த அளவுக்கெல்லாம் நமக்கு கோலம் போட தெரியாது, ஏதோ போடுவோம். அப்பா, மார்கழி குளிர் என்ன இந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு. காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு. இந்த பொம்பளைங்கெல்லாம் எப்படிதான் காலையில எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போய் நினைச்சாலே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குப்பா. என்ன கோலம் போடலாம்? சிக்கு கோலம் போடலாமா இல்லை பூக்கோலம் போடலாமா? சிக்கு கோலம் போட்டால் நமக்கு சிக்கல் பிடிச்சிரும். பூக்கோலம் வரைஞ்சா எதில் ஆரம்பிக்கிறோம் எதில் முடிக்கிறோன்னே தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் போய் முடிச்சிடலாம். எதுக்கு வம்பு? ரங்கோலியே வரைஞ்சி தள்ளிடுவோம். மார்கழி திங்கள் அல்லவா? மார்கழி திங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல. மார்கழி ஞாயிறு அல்லவா? மதி கொஞ்சம் நான் அல்லவா? இது கண்ணன் வரும் பொழுதல்லவா? நான் போட்ட கோலமா? ஐயோ சௌமி, என் கண்ணே பற்றும் போல் இருக்கடி. உனக்குள்ள இவ்வளவு ஒரு ஓவிய திறமையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளும் நடமாடும் பொம்மையா சுத்திட்டு இருந்திருக்கியே. அட 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 அட. நான் வரைஞ்ச கோலத்தை பார்த்து அந்த கிழவி அசந்து போயிட போறா. இன்னைக்கு ஆடி போயிட போறா. எனக்கு என்னையவே சுத்தி போடணும் போல இருக்கே. அடே எங்க அப்பா, தங்க விலை ஒரு பவுனு 1 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கே. இப்படியே போச்சுன்னா இன்னும் 5 வருஷத்துல யாரும் தங்கமே வாங்க முடியாது போலயே. வா மருதாயி, காப்பி போட்டாச்சா? போட்டாச்சு போட்டாச்சு. என்ன தங்க விலை என்ன சொல்றாங்க? பவுனு லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கும் மருதாயி. பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவெல்லாம் இனிமே கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் போலயே. நகையை போட்டு தான் கட்டிட்டு போகணும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு படிப்பை மட்டும் இருந்தா போதும்னு திறமையை பார்த்து கட்டிட்டு போகணும். ஆத்தாடி, நல்ல வசதி அவ்வளவுதான் இனிமே கல்யாணம் முடிக்க முடியுமா? அதனால தானே அன்னைக்கிலேயும் மருமையனும் காசு பண்ண நகை நட்டு எடுத்து வைக்கலைனால நல்ல கல்வியை கொடுத்துருணுமேனு பிள்ளைகளுக்கு உசுரை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. சரியா சொன்ன மருதாயி. இனிமே வர்ற காலத்துல எல்லாம் நகை ஓட்டு கட்டிட்டு போறது ரொம்ப கடுசா இருக்கும்போ. சரி சரி, இந்தாங்க காப்பியை குடிங்க. உம்மி எதுவும் வருஷப்பிறப்புக்கு ஊருக்கு வரலையாமா? வருஷப்பிறப்புக்கு லீவு கொடுக்கலையா? பொங்கலுக்கு தான் 1 வாரம் லீவு கொடுப்பாங்களாம். அந்த டைம்ல கண்டிப்பா வாங்க மாச்சின்னு போன் அடிச்சா அந்த நேரம் போய் பார்த்துட்டு வருவோமா பிள்ளையில. போவோம் மருதாயி, போவோம் போவோம். அத்தை அத்தை, என்ன என்னத்த மார்கழி மாசம் காலையில வெள்ளனை எந்திரிச்சு கோலம் போடாம மாமாக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன், அவ எந்திரிக்கிறேன்னா நீ எந்திரிச்சு போட போறியா? ஆமா மாமா, நான் தான் எந்திரிச்சு போட்டுட்டு வரேன். அத்தை எந்திரிக்க லேட் ஆகுமோன்னு தெரிஞ்சுட்டு நானே வாச தெளிச்சு கூட்டி கோலம் போட்டு கலர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏமா நீ என்ன மெண்டலா? என்ன அத்தை, நீங்க எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, அதனால தானே நான் போய் கோலம் போட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கேன். பெருமைப்படுறதை விட்டுட்டு திட்டுறீங்க. அம்மா, காலையில நான் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு கலர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். அதை கூட்டி விட்டுப்புட்டு நீ மறுபடியும் கோலம் போட்டிருக்கியாக்க? என்னத்த சொல்றீங்க? என்ன மருதாயி சொல்ற?
ஐயோ ஆமாங்க, காலையிலேயே நான் கோலம் போட்டுட்டு தான் செத்து அசதியா இருக்கேன்னு படுத்தேன். நீங்க இப்ப டீ கேட்கவும் போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். அது தெரியாம என்னட்டையும் ஒரு வார்த்தை கேட்காம போய் அழிச்சு விட்டுட்டு அடுத்த கோலம் போட்டுட்டு வந்திருக்கா பாருங்க. இவளையெல்லாம் என்னங்க செய்யறது? இல்ல அத்தை, நீங்க போட்டது எனக்கு தெரியாதுல்ல. அதானே, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருந்தா தானே நம்ம வாசல்ல என்ன கோலம் போட்டிருக்காங்க, ஏது கலர் அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். அந்த குடும்ப பொறுப்பேதான் உனக்கு இல்லையே. நேத்து போட்ட கோலத்துக்கும் இன்னைக்கு போட்ட கோலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அழிச்சிட்டு வந்திருக்கியே. நீ எல்லாம் எப்படித்தான் பொழைச்சி என்னதான் முன்னேற போறியம்மா? சை, எரிச்சலா வருது. என்னாச்சுமா? என்ன காலையிலே ஒரே சத்தம்? ஐயோ, இந்த மனுஷன் வேற வந்துட்டாரா? ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா? ஏதோ சத்தமா இருந்துச்சு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடா, அம்மா காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு போட்ட கோலத்தை உன் பொண்டாட்டி நேத்து போட்ட கோலம்னு தண்ணியை ஊத்தி அழிச்சு விட்டு அடுத்த கோலம் போட்டிருக்கா. அதான் இங்க பஞ்சாயத்து. அதெல்லாம் அறிவே இல்லையா சௌமியா? எப்பதான் நீ புத்தியோட நடந்துக்க போற? இங்க பாருங்க, போதும் நிறுத்துங்க. காலையிலேயே மென்டலாக அறிவே இல்லையான்னு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேசாதீங்க. நான் என்ன தெரிஞ்சா பண்ணேன்? நான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பொய் போட்டேன். அவங்க நேற்று போட்ட கோலம் இல்லை இன்னைக்கு போட்ட கோலம்னு கனவா கண்டேன். அவ்வளோ பொறுப்பா நீ இந்த வீட்டில் இருக்க சௌமியா? சே, உன்னை எல்லாம் தயவு செஞ்சு பேசாம போயிரு. காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணாத. ஆமாம், எப்படியாவது கோலம் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் முடியாமல் போயிடுச்சு. சே, தள்ளி என்கிட்ட. ஆனா ராசேந்திரா, எங்க காலம் முடிஞ்சிருச்சுடா. உன் காலத்துக்கு இனிமே நீ எப்படி சமாளிக்க போறியோ தெரியல. இப்பேற்பட்ட அறிவாளியை கட்டி கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இம்புட்டு காலம் நீ எப்படி சமாளிச்சேங்கிறத நினைச்சாலே பாவமா இருக்குடா. நல்ல பொண்டாட்டி போ. எல்லாம் என் தலை எழுத்துப்பா. அம்மா, ஒரு டீ சூடா கொடுக்குறீங்களா? காலையிலேயே டென்ஷனா தலை வலிக்குது. சரி விர்றா, காலையில எந்திரிச்சு அவ கோலம் போடணும்னு நினைச்சதே பெரிய விஷயம்தான். இவ ஏதாவது இப்படி ஒன்று பண்ணையில நம்ம அப்படித்தான் எடுத்துக்கிறேன். அதை நினைச்சு டென்ஷன் ஆகி இன்னைக்கு நாள் முழுக்க நீ கெடுத்துக்கிறாத. இரு, நான் போய் சூடா டீ கொண்டாரேன். சரிம்மா. நாளைக்கிட்ட இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு தெரியறது. ஆனா இந்த வருஷம் குறைச்சிருவோம், அடுத்த வருஷம் குறைச்சிருவோம்னு தெரிஞ்சா இந்த உடம்பு கழுது குறையிற மாதிரியே தெரியலையே. இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து இனிமே குறைக்கிறதே வேலை. எந்த சேலை கட்டினாலும் பத்த மாட்டேங்குது, எந்த சட்டை விட்டாலும் உள்ளிக்கு நுழைய மாட்டேங்குது. இந்த வருஷம் உடம்ப குறைக்கிறான், சிம்பிரன மாதிரி சிக்கன்னு ஆகி இடுப்ப ஆட்டான். அவளும் சேலை கட்டியிருக்காளுங்க, நல்ல சிக்கன்னு சிறுத்தை குட்டி ஏட்டமா இருக்கு. ஆனா நம்ம சேலை கட்டிட்டு போறோம், என்னமோ பெருத்து போய் தலாணி உரைய சுத்திட்டு போனது மாதிரில இருக்கு. இருக்கட்டும், இந்த வருஷம் நடக்கிற நடையில இந்த அன்னைக்கு எப்படி ஆகுறன்னு மட்டும் பாரு. சிம்பிரனே என்னைய பார்த்து சிரித்துக்கிட்டு போகணும். அப்படி இருக்கணும் இந்த உடம்பு. நடந்து போர் அடிச்சு போச்சே, பேசாம செத்தோட ஓடுவோமா? ஆத்தாடி, ஓடி அன்னைக்கு நிக்காம ஓடு. அர்ஜுனரு வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு, எதிரிய வந்தா தோக்காது. யாரு வேணும்? ஒரு தீயோ நீயோ யார் அறிவாரு? என்ன அக்கா எதுவும் ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கா? எக்கா அன்னைக்கிலிக்கா எக்கா யாருகிட்டையும் பேச எனக்கு நேரம் இல்லடி நடுவாளி. யாரா இருந்தாலும் ஓடுற ஓட்டத்துல வந்து என்ன பாலப்பு பண்ணிக்கிறீங்க? நின்று பேசுறதுக்கெல்லாம் இங்க தயாரா இல்ல. பாயி, இது பாய எக்கா, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பாயி தலகாணிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். எக்கா யார் என்னைய கான்டாக்ட் பண்றதா இருந்தாலும் நான் ஓடுற ஓட்டத்துக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் யாரு கூடயும் நின்று பேச முடியாது. அன்னைக்கு எடுக்கிற ஓட்டம் இனிமே ஒலிம்பிக் ஓட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அர்ச்சனரு வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு, எவனோட வில்லு போய்க்காது. எக்கா ஒரு நிமிஷம் நில்லுல. எக்கா என்னடி நடுவாளி? எக்கா ஒரு நிமிஷம் நில்லுல, நின்று பேசு. நேரம் இல்ல, ஒரே ஓட்டம் தான். இனிமே நின்று பேசுறதுக்கு தயாரா இல்ல, அப்படியே ஜம்பிங் தான். ஐயோ எக்கா, நீ இவ்வளவு ஆவேசமா புறப்பட்டதுக்கு காரணம் என்ன? எதுக்காக இந்த ஓட்டம்? ஒர்க் அவுட் டி நடுவாளி, ஒர்க் அவுட். உடம்ப குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நீங்க பண்ற ஒர்க் அவுட்ல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்களோ? ஆமாடி நடுவாளி, காலையில எந்திரிச்சோன்னு சுடு தண்ணி, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வாக்கிங், 1/4 மணி நேரம் ரன்னிங், அப்புறம் 1/4 மணி நேரம் வந்து சாக்கிங். இல்ல ஐயோ மறந்து போயிடுச்சு. ஏக்கா வளர்ற? என்ன விஷயம்? இவ என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? எதா இருந்தாலும் பொறுமையா பேசு. நில்லு முதல்ல. ஐயோ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, யாடி இப்படி என்னைய டார்ச்சர் பண்றீங்க? நான் உடம்ப குறைக்கணும், அதுக்காக தான் வருஷத்துல 2வது நாளே வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எக்கா கோவப்படாத, கொஞ்சம் நிதானமா நில்லு, அப்புறமே சொல்லு. நேத்து நீ என்னைய கிண்டல் பண்ணிடலாம் டி. இப்படியே வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனா உடம்ப குறைக்க மாட்டோம்னு. அதான் அக்கா களத்துல இறங்கிட்டேன். இனிமே யாராலையும் என்னைய தடுத்து நிறுத்த முடியாது. ஓஹோ, அப்படி வரியோ? ஆமாடி நடுவாளி, இப்ப 95 கிலோ இருக்கிற இந்த அக்கா இந்த வருஷம் முடிவுல 55 கிலோ கலந்து 65 கிலோவாவது வரணும்.
ஒல்லியா சிம்பன மாதிரி சிக்கன் வந்து இலியானா மாதிரி இடுப்ப ஆட்டணும். இதுதான் என்னோட ஆசை. ரசமசம். ரெசமசனா? அதாண்டி நேத்து எடுத்த உறுதிமொழி. ஓஹோ, ரெசல்யூஷனா? ஆமா ஆமா, அதுதான். சும்மா என்னை தடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியே. நான் நடக்கிறேன், என்னை விடுங்க. கோ, எக்ஸசைஸ் இருந்தா மட்டும் பத்தாது, சாப்பாடையும் குறைக்கணும், வாயை கட்டுப்படுத்தணும், தெரியும்ல? தெரியும்டி. அதனாலதான் முன் ஏற்பாடா எல்லாத்தையும் நேத்தே வாங்கி வச்சுட்டேன். இனிமே அதை தான் சாப்பிட போறேன், அப்படித்தான் பாலப்பு பண்ண போறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காலையில கடையில சந்திப்போம். குட்டு பாய். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, எவனோட வில்லும் பொய்க்காதே. அடேங்க அப்பா, ஒரு பேச்சுக்கு உசு பேத்தி விட்டோம்னா அக்கா என்ன இப்படி கிளம்பிருச்சு? ஆத்தாடி ஆத்தா, போற போக்க பார்த்தா நம்மளை விட ஒல்லியாயிரும் போல் இருக்கே. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமா? வாழ்த்துக்கள்க்கா. நன்றி நன்றி. ஓடு, வருஷம் பிறந்தது அதுவும் ஊருக்குள்ள அவன் ஓட ஆரம்பிச்சுட்டானே, நம்மளும் ஓடுவோமா? வேணாம், நம்ம வாக்கிங் போகிறதுக்கோ ஜாக்கிங் போகிறதுக்கோ அந்த ஆண்டவனை ஆப்ஷனை கொடுக்கல, நம்மளை உருவாக்கின ஆப்புக்காரனை ஆப்ஷனை கொடுக்கல. நம்ம நடந்தே போயிடுவோம். ஸ்விவி, போயிட்டு வரேன். உடம்பு பத்திரமா பார்த்துக்க. எங்கள் அம்மா வந்துச்சுன்னா எதுவும் சத்தம் கித்தம் போட்டுக்கிறாதம்மா. எதுவும் கண்டுக்கிறாம காதில் வாங்காமல் இருந்துரு. அதுவே அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். சரியா? அவங்க வாயை வச்சுக்கிட்டு இருந்தா நான் என்னையா சொல்ல போறேன்? வந்த பிறகு போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் சத்தம் இல்லாம இருக்கும் வீடு. நான் பார்த்துக்கிறேன் வனசா. நீனும் பாப்பாவை பார்த்துக்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்க. வேலைக்கு நல்லா சாப்பிடு. ஆமா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லியாச்சுங்க. நீ தான் தனியா போய் இருக்க போற. உன் உடம்புதையா நீ பத்திரமா பார்த்துக்கறணும். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவும் பார்க்காத, தலையில பாரத்தை தூக்காத. அடிபட்ட தலையில இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா இருக்கணும். அதெல்லாம் போதுங்கிற அளவுக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டான சார். இதுக்கு மேலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தலைவலி, தலை சுத்தல் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பற்றி நீ கவலைப்படாத. வேலைக்கு நீ சாப்பிட்டு உடம்ப மட்டும் பார்த்துக்க. பாப்பா பத்திரம். என்னம்மா? சரியா சிங்கு, இங்கேயே இருக்கணும் தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, பொழப்ப பார்க்கணும்ல. நான் எனக்கு ஏதாவது ஹோட்டல்லையே வேலை கொடுங்க பார்க்குறோம் தான் சொல்கிறேன். நீ தான் வெளியில் போனுங்கிற. என்ன செய்ய சொல்கிற? நீ சொல்லையில நான் மறுக்க முடியாதுல்ல. ஹோட்டலில் வேலை கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா சிங்கு. அக்காவே ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கு. என் புருஷன் வராராம், ஒரு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி கூடவே வச்சுக்கறலாம். ஆனால் அங்கனக்குள்ளே நீ இருந்தால் எந்த அளவுக்கு உனக்கு மரியாதையாக இருக்கும்னு தெரியல. கழுத காசு பணம் இல்லைனாலும் சுயமரியாதை முக்கியம் இல்லையா? யாராவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டா என்னால் தாங்கிக்கிற முடியாதியா. அதனால தான் உன்னை வெளியில் வேலைக்கு போன்னு சொல்கிறேன். சரி வேணா சார், உன் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதுபடி பார்த்துக்குருவோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம பாவாடை மாதிரி ஏதோ ஒரு ஆட்டோவையோ டெம்போவையோ போட்டு இங்கனக்குள்ளேயோ பொழப்ப பார்த்துக்கிறேன். ம், சரியா சிங்கு, பார்த்துக்கறலாம். ஏய் பூமாரி குட்டி, வாங்க வாங்க வாங்க, எங்க ஆத்தா வாங்க. அப்பா, ஊருக்கு போகும்போது 10 ரூபா தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாடா, அப்பா உனக்கு 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். காசு கொடுத்தா நீ என்ன வாங்குவ? வாங்க மாட்டேன், உண்டியல்ல போட்டு சேர்த்து வைப்பேன்ப்பா. உனக்கு எப்பாச்சும் தேவைப்படும் போது அப்ப கொடுப்பேன். என் தங்கம், இதே மாதிரி எப்போதும் பொறுப்பா இருக்கணும். சரியா? அம்மாவை பத்திரமா பார்த்துக்க. அப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, டோரா பொம்மை கேட்டேனே, அந்த பெரிய பொம்மை, அது வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். டோரிமான்? டோரிமானும் வாங்கிட்டு வரேன். அப்புறம் பப்ளு, புட்டா, ஹீமாவரி இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா, எல்லாரும் வாங்கிட்டு வரேன். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? கடையில விற்பாங்கப்பா. ஹல்க் பொம்மை மட்டும் வேணாம், மத்த எல்லாமே வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஹல்க் பிடிக்கவே பிடிக்காது. சரிம்மா, எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ சமத்தா இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. அம்மா சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்லயே இருக்கணும். வாய்ஸ் யாரு கூடயும் பேசக்கூடாது. சரியா? ஏன்பா, கிச்சா கூட மாரா கூட எல்லாம் பேசக்கூடாதா? கிச்சா மாறா கூடலாம் பேசலாம் பாப்பா. மற்றபடி வேற யார் மடியிலையும் ஏறி உட்காரக்கூடாது. யார் கூடயும் அனாவசியமாக பேசக்கூடாது. அம்மா உனக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கல்ல, அதுபடி நல்லபடியாக நடந்துக்கிறணும். யாராச்சும் பேட் டச் பண்ணால் உடனே அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்லிடணும். சரியா? சரிப்பா, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறையா, எல்லாத்தையும் உன் பிள்ளைக்கு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பிள்ளை விவரமானவ, எதா இருந்தாலும் ஓடி வந்து சொல்லிடுவா. நீ பயப்படாம தைரியமா இரு. இந்த காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளைய பெரிய பிள்ளைகள்னு எந்த கணக்கு இல்லை வனசா. நம்ம தான் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கறணும். அம்மா இருக்கும்போது மட்டும் வீட்டில் பிள்ளைய விட்டுட்டு போ, மற்ற நேரம் எங்கே போனாலும் கூட்டிட்டு போ. சரியா?
சரியா ஜிங்கு, நான் பார்த்துக்கிறேன். நீ உன் பிள்ளைய பற்றி கவலைப்படாத. நீ போகிற இடத்துல ஒழுங்காக பொழைச்சிக்கோ. குடிக்கிறதுன்னு மறுபடியும் யாரு கூடயும் சேர்ந்து சுத்தாத. பாட்டில் நினச்சி கூட பார்க்காத. குடும்பத்தை மட்டும் பாரியா. நீ நல்லா தான் இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் வனசா. சரி அப்போ நான் போயிட்டு வரவா? இருக்க நேரம் ஆகும். ம், சரி போயிட்டு வையாச்சுங்க. பார்த்து பத்திரம். சரிம்மா. மாதிரி அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. அப்பா போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரேன். ம், சரிப்பா. ஓகே சார். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மெயில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நான் வச்சுட்டுங்களா? ஓகே சார். பை. ஜீவா, நியூ இயருக்கு நம்ம 2 பேருக்கும் மேட்சிங் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. யாரு ஜீவா, உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்ல நம்ம 2 பேருக்குமே மேட்சிங்காக பேர் பண்ற மாதிரி வாங்கியிருக்கேன். அந்த நான் சொன்னேன்ல ஒரு பொட்டிக், அங்கே தாண்டா ஆர்டர் போட்டு வாங்கினேன். எனக்கு எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கு. ப்ளவுஸ் கூட ரெடிமேட்ல கொண்டுட்டு வந்துட்டாங்கடா. நான் இந்த வருஷம் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை தெரியுமா. சூப்பர் மேட்சிங்காக இருக்கு. 2 பேரும் போட்டுட்டு போனோம்னா அந்த ஊரே நம்மளை தான் பார்க்கும். அவ்வளோ செம்ம மேட்சாக இருக்கு தெரியுமா. ஓஹோ, என்ன நீ, நான் இவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன், ஓஹோன்னு முடிக்கிற. பாரு ஜீவா, எப்படி இருக்கு பாரு. நீ முதல்ல ஷர்ட்டை போட்டு பாரு, உனக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகேவா? இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் ஜீவா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? இதை போட்டுட்டு தான் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம். நீ இது போட போறியா இல்லையா? எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விட்டுரு. என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? கோவிலுக்கு வர்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வா ஜீவா, கமான், இதை நீ வந்து போட்டு பாரு ப்ளீஸ். உனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக செம்ம ஸ்டார் மாதிரி இருப்படா. பாரு ஜீவா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விடு. ஜீவா, சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? இதுக்கு தான் இந்த வீட்டு பக்கமே வர்றதில்ல. பேசாம அங்கேயே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். ஜீவா, எரிச்சல்களை கிளப்பிக்கிட்டு பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ரஞ்சிதா, காலையிலேயே மாமியாலும் மருமகளும் பரபரப்பா தெரியுறீங்க. இன்னும் வேலை முடியலையா? எத்தனை மணிக்கு கிளம்புறது? அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. லெமன் சாதம் புளி சாதம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு அம்சாக்கு பிடிக்குமேனு செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகாய், தம்பிக்கு பிடிக்குமேனு கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு மல்லி துவையல் அரைச்சிருக்கேன். இந்தாங்க கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. என்னது, துவையலையா? ஆமாங்க, உப்பு காரமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும் ரஞ்சிதம். நீ அரைக்கிறது என்னைக்கு நல்லா இல்லாம போயிருக்கு. எடுத்து பேக் பண்ணு, டைம் ஆயிருச்சு, கிளம்ப வேணாமா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. போகும்போது எதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு, புள்ள டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்திருப்பான். அதான் வீட்டு சாப்பாடை சாப்பிடலாமேன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அவனுக்கு இந்த மாதிரி வெளியில் போய் உட்காந்து சேர்ந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல. அதான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இனி எடுத்து பேக் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டோன்னு கிளம்ப வேண்டியதான். உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு ரஞ்சிதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கே. இருக்காதாங்க பின்ன. தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் போக போகிற முதல் கோயில். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு பிடிச்சதா எல்லாம் பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். ஐயோ, கலர் அப்பளம் அவன் கேட்பான்ல, அதை மறந்துட்டேன் பாருங்க. நான் போய் அதை பொறிச்சு வச்சிடுறேன். ரஞ்சிதா பார்த்து போ. எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவும் பண்ற? தம்பிக்கு பிடிக்கும் இல்லைங்க. அம்மா, நீங்க இந்த துவையில டேஸ்டே பார்க்கல. சரி விடுங்க, நல்லா தான் இருக்கும், அவனே சாப்பிட்டுக்கிட்டோம். அப்ப நான் போய் அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சிடுறேன். சரி கவனமா போ. வேலையை கவனமா பாரு. ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடு. ஒரு ஹெல்ப்பும் இல்லைங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. லைட்டா வீடை மட்டும் கூட்டி விடணும். நான் குளிச்சுட்டு வந்து கூட்டிக்கிறேன். இல்ல கூட்டிட்டு போய் குளிக்கிறேன், அப்பதான் நல்லா இருக்கும். சரி பார்த்து பொறுமையா வேலை பண்ணு, பதட்டப்படாத. சரி, நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு தம்பியை கேளுங்க. அவன் ரெடி ஆனோடனே கிளம்பிட வேண்டியதான். அப்பா ரெடே, வாப்பா ஜீவா. உங்க அம்மா காலையில இருந்து காலைல சக்கரத்தை மட்டும்தான் கட்டல, அந்த அளவுக்கு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. உனக்கு பிடிச்ச லெமன் சாதம், புளி சாதம், அம்சாவுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் உனக்கு மல்லித்துவையல்னா ரொம்ப பிடிக்குமே, அது பண்ணிட்டு கடைசியில அப்பளத்துல வந்து நிக்கிறா. அதை ரெடி பண்ணாதான் அடுத்து கிளம்புறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பா இன்னைக்கு கோவிலுக்கு போய் ஆகணுமாப்பா? ஏன்பா, என்னப்பா ஆச்சு? நீ போகலான்னு அம்சா சொல்லவும் தானப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, அது எதுவும் வேலை இருக்காப்பா? எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா? ஏதாவதுன்னா சொல்லுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். ஆமாப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் இன்னொரு நாள் போய்க்கலாமா? அம்சா உனக்கு வேலை இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கான், கண்டிப்பாக போகலான்னு சொல்லவும் தான் அம்மாவும் ஏற்பாடு பண்ணி சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருக்கா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, முதல்ல வேலை தான் முக்கியம், அதை தான் பார்க்கணும். கோயிலுக்கு என்னைக்கு வேணாலும் போய்க்கிடலாம். நீ போய் வேலையை பாருப்பா, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன்.
அப்பா உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? இதனால என்னப்பா இருக்கு? முதல்ல தொழில் தானே முக்கியம். தொழில் நேர்த்தி இருந்தா கடவுள் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவனை அங்க போய் தேடி தான் கும்பிடணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல கும்பிட்டாலே ஆண்டவர் ஏத்துக்குருவார்ப்பா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். என்ன இந்த இருக்கிற பிள்ளையார் பட்டி தானே? பா நான் சரி மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன்ப்பா. நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஜீவா ஏன் போட்டு குழப்பிக்கிற? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்ல. உங்க அம்மா தான் கொஞ்சம் ஓவரா ஆர்வமாயிட்டா, அதனால என்னப்பா இருக்கு, இன்னொரு நாள் போயிட்டு போக, நீ ஃப்ரீயா விடு. இல்லப்பா பரவாயில்ல, எல்லாரும் ஆசையா ஃபேமிலியோட கிளம்பி இருக்கும்போது நான் வந்து முட்டுக்கட்டை போட்டா நல்லா இருக்காது. நான் பேசிக்கிறேன்ப்பா. நீங்க அம்மா எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஜீவா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைனா மட்டும் கிளம்பலாம்ப்பா. இல்லைனா ஒன்றும் இல்லை, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். கோயில் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்கள் ரெடி ஆயிருங்க. அம்மாவை புளிசாதம் மறந்துடாமல் எடுத்து வைக்க சொல்லுங்கப்பா. சரிப்பா சரிப்பா. ஓய் நூடுல்ஸ் மண்டை. ஓய் என்னடியாச்சு, கோவமா? ஒன்றும் தேவையில்லை, யாரும் என்ன தொட வேண்டாம். சரி நம்ம கோயிலுக்கு போகலாம், ஓகேவா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேட்சிங்காக ஃபேமிலியோட சேர்ந்து போகலாம், ஓகேவா? ஒன்றும் தேவையில்லை, நான் எங்கேயும் வரல. ஹேய் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா? நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல. வேண்டாம், அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து போங்க. எனக்காக யாரும் வர வேண்டாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன். லூசு, இங்கே பாரேன் நூடுல்ஸ் மண்டை, இங்கே பாருடி அம்சா. நான் எங்கேயும் வரல. சரி விடு, அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. நான் எங்கேயாவது நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக போகலான்னு நினச்சேன். நீ தான் ஃபேமிலி கூட ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்க. சரி ஓகே, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உனக்காக அக்செப்ட் பண்ணியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற? எனக்காக பண்ணுறதுனா தான் நான் வந்து கேட்கும் போதே ஓகே பண்ணியிருப்பேன்ல. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நான் எல்லாருக்கும் ஓகே சொல்லி கிளம்ப சொன்னேன். திடீர்னு வந்து போக மாட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன அசிங்கப்படுத்த பார்த்துட்டல்ல. எனக்கு தான் எந்த ஃபேமிலியும் இல்லை, அம்மா அப்பான்னு யார் கூடயும் சேர்ந்து நான் எங்கேயும் போனதில்லை. இப்போவாது ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அம்மா கூட அப்பா கூட சேர்ந்து போகிற சந்தோஷம் எனக்கு இப்போவாது அமைஞ்சிருக்கேன்னு அதுக்காக தானே நான் ஆசையாக கேட்குறேன். அதை கூட புரிஞ்சிக்காம விடு விடுன்னு பேசுகிறேன், சில சிலன்னு விழுகிறேன். வேணாம் ஜீவா, நான் யார் கூடயும் எங்கேயும் வரல. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே வேணாம். சரிடா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. உன் ஜீவாவை நீ மன்னிக்க மாட்டியா? மன்னிக்க மாட்டேன் போடா. என்ன அளவு வச்சல, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அச்சோ சரி ஓகே, என்ன பண்ணணும்? 10 வாட்டி ஒக்கி போடு. 10 டைம் முக்கி போடணுமா? தண்டனையை கொஞ்சம் வேற மாதிரி கொடுக்கலாமே. முடியவே முடியாது, ஒக்கி போடு. அப்பதான் நான் மன்னிப்பேன், அப்பதான் நான் கிளம்புவேன். சரி சரி ஓகே, ஓகே போட்டா கோவம் குறைஞ்சிரும். உடனே கோவிலுக்கு கிளம்பிடலாம்ல? ட்ரை பண்றேன். அப்பவும் ட்ரை தானா? பேசிக்கிட்டே இருக்காம போடுடா. ஓகே ஓகே, கூல் கூல் கூல். 1 போடு. 2 3. நல்ல ஃபாஸ்டா. அடி பாவி, புருஷனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாளே. 4. சேட்டை பண்ணா புருஷனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்டனை உண்டு. 5. 5. என்னையவே இப்படி டார்ச்சர் பண்றியே, நமக்கு குழந்தை பிறந்தா என்னெல்லாம் பண்ணுவ நீ? 6. அப்பாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தானே யாரா இருந்தாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். 7. 7. சரி சரி போதும், பொழைச்சு போ. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணா என்னை தூக்கிக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லா சுத்தணும்னு சொல்லிடுவேன், ஓகேவா? பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். பரவாயில்லையே, அந்த பனிஷ்மெண்ட் நல்லா இருக்கும் போல் இருக்கே. பேசாம இன்னொரு தடவை தப்பு பண்ணிடலாமா? சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம் நாம் அடைவோம். கால் தடங்கள் அற்ற பூமியிலே காற்றாக நாம் நுழைவோம். சித்திரை மாதத்தை நான் நினைத்து கோடையில் உனக்கொரு குளிர் கொடுப்பேன். மார்கழி மாதத்தை நான்